காமிங்க. எல்லாம் புக்கை தூக்குங்க. எல்லாரோட புக்ல கலர் இருக்கா? உங்களோட புக்லோட கார்னர்ல ஒரு கலர் இருக்கா பார்த்தா? இந்த வாசிப்பு இயக்கத்தில் வந்து 4 வகையான புத்தகம் கொடுத்துருக்காங்க. யார்கிட்டலாம் ப்ளூ கலர் இருக்கோ அது வந்து நுழைனா இப்போ தான் உள்ளே நுழையிறீங்க வாசிப்பில். நல்லா படிக்க தெரிஞ்ச பிறகு அடுத்த ஸ்டெப் வந்து மஞ்சள் கலர் புக்கு. மஞ்சள் கலரில் இருக்கா? அது நடை. அது வந்து அது நடை. அதுக்கு அடுத்தது கொஞ்சம் நடந்த பிறகு தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் ஓட முடியும் இல்லையா? அதுதான் ரெட் கலர் புக்கு. ரெட் கலர்லாம் யார் வச்சுருக்கீங்க? ஓடு 8வது. அடுத்தது க்ரீன் கலர் இருக்குது பாருங்கள், பறை. நல்லா படிக்க வாசிக்க தெரிஞ்சவங்களுக்கு இது. சரி, இப்போ இந்த நடை அப்படின்னாக்கா நுழைன்ற புக்கு இல்லையா? நுழைன்ற புக்கில் நிறைய படங்கள் தான் நிறைய இருக்கும், வார்த்தைகள் கொஞ்சம் தான் இருக்கும். சரியா? அதுக்கு அடுத்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய நடை அப்படின்றதுல பாருங்கள், படமும் இருக்கும், வார்த்தைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சென்டென்ஸ் அதிகமாக இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் முதல்ல எந்த ஸ்டேஜில் இருக்கணும்? நுழையில் இருக்கணும். நுழை புத்தகம் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது நடை. அடுத்தது நடைக்கு அப்புறம் ஓடு. அதுக்கப்புறம் சார் நான் நுழையிலேயே ரொம்ப நாள் இருக்கக்கூடாது. அடுத்தடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்? எல்லா புத்தகமும் வாசித்து நீங்கள் என்ன பண்ணணும்? அடுத்த லெவலுக்கு போகலாமா? சந்தேகம்னா என்ன பண்ணணும்? கேட்கணும். வார்த்தைகள் படிக்கிறதெல்லாம் என்ன கேட்கணும். ஓகேவா? சந்தேகம்னா கேளுங்க, நான் சொல்லிட்டு தரேன். சரியா? படிங்க. இப்போ படிங்க. இந்த லெவல் இந்த புக்கில் இருக்கக்கூடிய புத்தகம்லாம் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது எல்லோ கலர் புக்கு. எல்லோலாம் முடிச்சிட்டிங்கன்னா ரெட்டெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா க்ரீன் கலர். படிக்கலாமா? ஓகே, படிங்க. இப்போ எல்லாம் ஒரு தடவை புக்கை தூக்கி காமிங்க. எவ்வளோ காமிங்க எல்லாரும்? ஓகே, பரவாயில்ல. நிறைய பேர் எல்லோ கலரில் இருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ. படிங்க. 2 பல்லி இருந்துச்சு. ஒன்று கில்லி, இன்னொன்று மல்லி. அந்த கில்லி மல்லி 2 பேருமே ஒன்றா சேர்ந்தா பல்லினா பூச்சி சாப்பிடும் இல்லையா? பூச்சி சாப்பிட போனாங்களாம். பூச்சி சாப்பிட போகும்போது ஒரு பூச்சி பார்த்துட்டாங்க, கில்லியும் மல்லியும். அந்த கில்லி என்ன பண்ணுச்சு? மெதுவாக நடந்து போச்சு பூச்சி சாப்பிட்றதுக்கு. மல்லி என்ன பண்ணுச்சு? வேகமாக போய் அந்த நாக்கு நீட்டி பூச்சி சாப்பிட்டுடுச்சு. உடனே கில்லிக்கு கோவம் வந்துச்சு. ஓஹோ, நான் பிடிக்க வந்த பூச்சி நீ பிடிச்சிட்டியா? உடனே சண்டை வந்து 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் மாற்றி சண்டை போட்டுக்கிட்டாங்க பயங்கரமா. உடனே இந்த பல்லி தான் பூச்சி சாப்பிட்டுச்சு. கில்லி போய் மல்லியோட வாழை கடிச்சிருச்சு. மல்லியோட வாழை கட் ஆயிடுச்சு. மல்லியோட வாழை கட் ஆயிடுச்சு. என்ன பண்ணுச்சு? ஓடி போச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? மல்லி என்ன பண்ணுச்சு? வாழை கையில் எடுத்துக்கிட்டு போகுது. அப்படியே நடந்து போயிட்டு ஒரு ஓனான் கிட்ட போகுது. ஓனான் என்னோட வால் கட் ஆயிடுச்சு, இந்த வால் எடுத்துக்கிட்டு எனக்கு உன்னோட வால் தரியா அப்படின்னு கேட்டுச்சான் ஓனான் கிட்ட. இன்னும் ஓனா என்ன சொல்லிச்சு தெரியுமா? ஐயோ, என்னோட வால் பெருசாக இருக்கு, உனக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லிச்சான். இன்னும் அங்கேருந்து நடந்து போயிட்டு கொஞ்சம் தூரம் போய் ஒரு பச்சோந்தி பார்த்துச்சு. பச்சோந்தி கிட்ட போயிட்டு கிட்ட வட பச்சோந்தி கிட்ட போய் பச்சோந்தி எனக்கு என்னோட வால் கட் ஆயிடுச்சு, நீ எனக்கு இந்த வால் தரியான்னு கேட்டுச்சான். பச்சோந்தி என்ன சொல்லிச்சு? என்னோட வால் உட்கார்ற, ஏன்டா இப்படி பண்ற? வால் தரியான்னு கேட்டுச்சா பச்சோந்தி கிட்ட. பச்சோந்தி என்ன சொல்லிச்சு தெரியுமா? என்னோட வால் தரேன், தாராளமாக எடுத்துக்கோ, ஆனால் வந்து என்னோட வால் கலர் மாறும்ல, அப்போ நீ மாட்டிக்க எதிரிக்கிட்ட அப்படின்னு சொல்லிச்சான். அதனால் பச்சோந்தி நான் சரி வேண்டான்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு மல்லி நான் வேற இடத்துக்கு போச்சான். கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு எலி வந்துச்சான். எலி வந்தோடனே எலிகிட்ட போய் வால் கேட்குதான். எலி என்ன பண்ணுச்சு? நான் வந்து ஒரு பாலூட்டி, என் வால் உங்களுக்கு பொருந்தாது, நீ வந்து ஒரு ஊர்வனை, பாலூட்டி வால் பொருந்தாதுன்னு சொல்லிச்சான். உடனே அங்கேருந்து சோகமாக போயிடுச்சு. அங்கே போய் கொஞ்சம் தூரம் போனோடனே அப்போ தான் கில்லி வருது. அந்த வாழை கடிச்ச பல்லி வந்துச்சு, கில்லி அது பேர். அது வந்து என்ன சொல்லிச்சு? நண்பா, என்னை மன்னிச்சிரு, நான் வாழை தெரியாமல் கடிச்சிட்டேன். சரி பரவாயில்ல, எனக்கு கடிச்சா பரவாயில்ல, எனக்கு நான் வேறு யாருக்குன்னா வால் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே கில்லி சொல்லிச்சான், அப்போ நண்பா உனக்கு தான் வால் வளர்ந்துச்சு, அப்புறம் எதுக்கு நீ போய் வால் கேட்க போற அப்படின்னு கேட்டது. வால் வளர்ந்துச்சு. அப்போ தான் திரும்பி பார்க்குது பின்னாடி. திரும்பி பார்த்தோடனே மல்லிக்கு வால் வளர்ந்துட்டு இருக்கு. அது கூட பார்க்காம என்ன பண்ணிச்சது? எல்லாருக்கிட்டையும் போய் வால் கேட்டுட்டு. மல்லிக்கெல்லாம் என்ன தெரியுமா? வால் கட்டானா என்ன திருப்பியும் வளரக்கூடிய பண்பு அதுக்கு இருக்கு, அதுக்கு வாளுக்கு. ஆனால் அதை உங்களுக்கு உணர்த்தணுன்றதுக்காக தான். நம்மளுக்குலாம் கை வெட்டினா கை வெட்டிக்கு திருப்பி கை வளருமா? ஆனால் ஒரு சில உயிரினங்களுக்கு மட்டும்தான் என்ன வரும்? வளரும். முடி வெட்டினா வளருமா வளராதா? நம்மளுக்கு நகை வெட்டினா வளருமா வளராதா? வளராதா? நகை வெட்டினா வளரும், முடி வெட்டினா வளரும், மீசை வெட்டினா
தானே வளரும். காத்து வளரும். சோ நம்ம நாளைக்கு இன்னொரு கதையை பார்க்கலாமா?